ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உன்னை கெடுக்க வேண்டும், உன்னை வாழவே கூடாது, உன்னை எப்பொழுதுமே கஷ்டப்படுத்தியே பார்க்க வேண்டும் என்ற ஒரு நபர், அதாவது உன்னுடைய உறவில் ஒரு நபர் நினைத்து உனக்கு தொந்தரவுக்கு மேல் தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் உனக்கென்ன அவன் தொந்தரவு கொடுத்தானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு தொந்தரவு கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் தொந்தரவு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்காத பிரச்சனைகள் அனைத்தையுமே சந்திக்க வைப்பேன். மிக பெரிய சுமைகளை அவர்களை நான் சுமக்க வைப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு யாரும் எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்கவே கூடாது. அது என்னுடைய குழந்தைகள் மற்றவர்கள் கொடுத்தாலும் சரி, மற்றவர்கள் என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தாலும் சரி, நான் அவர்களை இல்லாமல் ஆக்கிவிடுவேன். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பாதுகாப்பாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். ஏனென்றால் எனக்கு முக்கியம் என்னுடைய குழந்தைகள்தான். தங்கமே, யாரை பார்த்தும் நீ பயப்படாதே. நீ ஏதாவது தவறு செய்திருந்தால் நீ பயப்படலாம். யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் நீ தவறாக செய்யவில்லை. யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ நினைக்கவும் இல்லை. அதனால் எதையுமே பற்றி யோசிக்காதே. புரிகிறதா? நீ யாருக்காவது ஏதாவது துரோகம் செய்திருந்தால்தான் நீ எல்லா விஷயத்தையும் நினைத்து பயப்பட வேண்டும். ஆனால் நீதான் எந்த விஷயத்தையுமே தவறாக செய்யவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா இடத்திலும் நிறைந்து சகலங்களுடன் நான் உன்னை வாழ வைப்பேன். அதனால் யாரை பார்த்தும் எதற்காகவும் எந்த நிலையிலும் பயந்து நீ வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த நபருக்கு நிச்சயமாகவே நாளை மிகப்பெரிய அடி ஒன்று காத்திருக்கிறது. நீ இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். உனக்கு ஏதாவது யாராவது கஷ்டங்கள் கொடுத்தால் நிச்சயமாகவே நான் அவர்களுக்கு நல்ல தண்டனை கொடுப்பேன். நீ யாரையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உனக்காக எந்நாளும் எப்பொழுதும் இந்த சாயான நான் இருந்து கொண்டே இருப்பேன். நல்வழி நடத்தி கொண்டே இருப்பேன். பிரச்சனை வந்தால் அதிலிருந்து உன்னை காப்பேன். இதை மட்டும் மறந்து விடாதே. யாருமே இல்லை என்று நினைத்து கவலையும் படாதே. எல்லா இடத்திலும் உன்னுடைய சாய் நான் இருக்கிறேன். தைரியமாக இருக்க வேண்டும். எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சிரித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாகவே அமையும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.